வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷோனை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 2015 வெளியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமா. இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ஸ்8. இந்த சென்ஸ்8 அப்படிங்கிற ஒரு நேமுக்கு ஏற்ற மாதிரியே இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உலகெங்கும் அதாவது இந்த கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, எங்கள் ஒரு 8 பார்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் ஒரு 8 பீப்புள் இருக்காங்க. அந்த 8 பேரும் எப்படி கனெக்டடாக இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அந்த இன்னொருத்தவங்க எங்கேயோ இருக்குது சைனாவில் இருக்கிறவங்களோட சக்தியை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இங்கே இருக்கிறவன் லண்டனில் இருக்கிற ஒரு பொண்ணோட சக்தியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பேர் இருக்காங்க. இவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏஞ்சலிக்கா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் இந்த சென்ஸ்8 அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ தொகுப்பு. ப்ளஸ் இதுதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. இதோட டீட்டெயில் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 8 பேரும் நார்மலாக உலகங்கும் அவங்கவுங்களும் ஒருத்தவங்க வந்து போலீஸாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பாக்ஸிங்கில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மிகப்பெரிய ஆக்டராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 8 பேர் 8 பார்ட் ஆஃப் உலகத்தில் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அவங்களுக்கு ஒருத்தங்க ஏஞ்சலிக்கா அப்படிங்கிறவங்க தோண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 8 பேர்த்துக்குமே தோன்றுறாங்க. இவங்க வில்லன் இருக்காங்க பார்த்தீங்களா, வில்லன் பேர் இதில் விஸ்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வில்லன். அவங்க அந்த 8 பேர்த்தில் யாரோட கண்ணை பார்த்தாலுமே அந்த 8 பேர்த்தையும் இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த 8 பேர்த்தையும் கொல்லணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஸோ அந்த ஏஞ்சலிக்காங்கிறவங்களோட கண்ணை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த 8 பேர் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவங்க தன்னைத்தானே அந்த ஏஞ்சலிக்கா அப்படிங்கிறவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது இதை தாண்டி இவங்க சூசைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த வில்லன் இந்த 8 பேர்த்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த 8 பேரும் எப்படி இந்த 8 பேரும் கனெக்டடு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரியே தான் பயங்கர குழப்பமாக ஆரம்பிக்கிற இந்த சீசன் கடைசியாக சீசன் 2ல் முடிகிறப்போ ஒரு தெளிவான ஒரு விடையோடு தான் அவங்க ஃபஸ்ட்டு சீசன்லேயே கொண்டு வரப்போவே எப்படி கனெக்டட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. அடுத்து அந்த சீசன் 2 எல்லாமே வந்து எப்படி இந்த விஸ்பர் அப்படிங்கிறவங்களோடதை கொள்கிறாங்க, அதாவது எப்படி வந்து அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட அடுத்த முழு ரிவ்யூமே. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது முழுக்க இதோட ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட விஎஃப்எக்ஸை கண்டிப்பாக நம்ம சொல்லியே தான் ஆகணும். அதாவது அந்த கிராஃபிக்ஸ் அவங்க வந்து சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் தான் இந்த சீரீஸோட டைரக்டரும். இதோட ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகத்தாங்க செய்யுது. ஸோ ஸ்டார்டிங்கில் விறுவிறுன்னு ஆரம்பிக்கிற இந்த சீரீஸ் போக போக என்ன தாண்டா சொல்ல வரீங்க, சீக்கிரமாக முடிங்களேண்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்குள்ளார வந்து கொடுத்துருது. ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ஆரம்பித்த மாதிரி முடிவு இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த பரபரப்பும் ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ஃபாஸ்ட்னஸும் இந்த த்ரில்லிங்கும் அது போக போக குறைஞ்சிருது. அந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தது இப்போது இல்லை. ஸோ அதனால தான் என்னமோ 3rd சீசன் வர வேண்டியது அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சீசனும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 எபிசோட், 2 சீசன் இருக்குது. 2 சீசனுமே 12 டோட்டல் 24 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை விரும்பி பார்க்குறவங்க, அட் த சேம் ஆக்ஷன் விரும்பிகள், அதே சமயம் த்ரில்லர், இந்த 3 விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி ஒரு நார்மலாக போர் அடித்தா பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஓகே. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாஜிக்காக சூப்பர் ஸ்டோரியோடு நான் பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதே சமயம் ஸ்ட்ரிக்டாக அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒவ்வொரு அடல்ட் கண்டென்ட் வந்துடுது. அதுலேயும் இதில் என்னென்னா, ஸோ இதில் LGBTQ+ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணுறது தான் இதோட மெயினாகவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலிஸ் மக்களே. ஸோ நீங்கள் தனியாக பார்க்கணுன்னா இமீடியட்டாக பார்க்கலாம். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் டக்குன்னு எப்போயே போய் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம் போல் அதே தான். கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக, மேலும் பல ரிவ்யூகள் போகிறதுக்காக உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சோமநாத்.